Nilagirians, இது நம்ம ஃபேமிலி. நீலகிரி மக்களவை தொகுதியில் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்ட பாதுகாப்பு அறையின் சிசிடிவி கேமராக்கள் செயலிழந்ததாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. பாதுகாப்பு அறையில் என்ன நடந்தது என்பது குறித்த கூடுதல் தகவல்களை தர களத்திலிருந்து காத்திருக்கிறார் செய்தியாளர் ஜான்சன். நேரடியாக நாம் அவரிடமே கேட்கலாம். ஜான்சன், இப்போ நேற்று இந்த சம்பவம் நடந்தது. இதன் பிறகு என்னென்ன நடவடிக்கைகள் எல்லாம் அங்கு எடுக்கப்பட்டிருக்கு? நீலகிரி தொகுதி என்பது ஒரு நட்சத்திர தொகுதி. இந்த தொகுதியில் திமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் ஆர் ராசா மற்றும் அதிமுகவை சேர்ந்த முன்னாள் சபாநாயகர் இவர் தனபாலுடைய மகன் லோகேஷ் தமிழ்ச்செல்வன் மற்றும் எல் முருகன், அதாவது பாஜகவுடைய தற்போதைய அமைச்சர் எல் முருகன் உள்ளிட்டோர் பலரும் தொகுதியில் போட்டியிடுவதால் இது ஒரு நட்சத்திர தொகுதியாக பார்க்கப்படுகிறது. மேலும் இந்த தேர்தல் குறித்த விவரங்கள் வெளியே வரும்போது இது ஏறக்குறைய தமிழ்நாடு மட்டுமல்லாமல் இந்தியா முழுவதுமே பிரதிபலிக்கக்கூடிய சூழல் இருக்கின்ற காரணத்தினால் இங்கு நேற்று ஏறக்குறைய 6:17 அதாவது 6 மணி 17 நிமிடம் முதல் கொண்டு ஒரு 20 நிமிடத்திற்கு இங்க வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைத்திருக்கக்கூடிய அந்த அறையிலிருந்து எந்த சிக்னலும் வெளியே வராமல் திரைகள் எம்டியான காரணத்தினால் சற்று நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. இது குறித்து நாம் மாவட்ட ஆட்சியர் அதீத வெப்பம் காரணமாக இது இந்த மாதிரி சூழல் ஏற்பட்டிருக்கலாம் என்று கூறியுள்ளார். இது குறித்து நாம் கணினி பொறியாளர் அவரிடம் இது குறித்து நாம் விசாரித்த போது அவர் தற்போது நம்மிடமே இருக்கிறார். அவர் கூறும் கருத்துக்களை நம்ம கேட்கலாம். விக்னேஷ் சார், நேற்று ஒரு 20 மினிட்ஸ் இந்த மாதிரி வாக்குப்பதிவு இயந்திரத்திற்கான அதீத வெப்பம் காரணமாக தான் இது நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி மாவட்ட நிர்வாகம் சொல்றாங்க. இந்த மாதிரி அதாவது சமவெளி பகுதிகளில் இது மாதிரி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். பட் நீலகிரி போன்ற ஒரு குளிர்ச்சியான பகுதியில் இது மாதிரி ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க என்ன சார்? இப்போ இங்க பவர் சோர்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பவர் கட் ஆச்சுன்னா ஜென்ரேட்டர் இருக்குது, அதுவும் இல்லைன்னா யூபிஎஸ் இருக்கு, இன்வெர்டர் இருக்கு. அதனால இங்க ப்ராப்ளம் வர்றதுக்கு 99% ப்ராப்ளம் வராது. உங்களுக்கு சமவெளி பகுதியை விட இங்க பாத்தீங்கன்னா ஹீட் ஒரு 75% கம்மி தான் இங்க. அதனால உங்களுக்கு எஸ்எம்பிஎஸ்ல ஃபேன் இருக்குது, இது கூலிங்கான ரூம் தான் எல்லாமே. இந்த மாதிரி ப்ராப்ளம் வர்றதுக்கு சான்சஸ் இல்லை. அந்த மாதிரி வேற என்ன மாதிரியான, அதாவது இது ஒரு மிகப்பெரிய ஒரு தவறா பார்க்கப்பட்டாலும் தொழில்நுட்ப ரீதியா இந்த மாதிரியான நடக்கும்போது இது சரி செய்யறதுக்கு என்ன கணினியில என்ன மாதிரியான பணிகள் செய்யலாம் சார்? இப்போ நிறைய டெக்னீசியன்ஸ் எல்லாம் இருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்றோம்னா இந்த லேண்ட் கேபிள்ஸ் இருக்குது, லேண்ட் கேபிள்லாம் கரெக்டா இருக்குதா, உங்களுக்கு கரெக்டா கிரிம்பிங் பண்ணி கரெக்டா வச்சிருக்காங்களான்னு செக் பண்ணிக்கணும். அதே மாதிரி நிறைய கேமராஸ் எல்லாமே ரன் ஆயிட்டு இருக்குது. எல்லாமே உங்களுக்கு கேமரா பவர் கட் ஆகிறதுக்கு சான்சஸே இல்லை. அந்த மாதிரி இது இருக்கு. எல்லாத்துமே இங்கே கூலிங் தான். நீங்க பிளைன்ஸ்ல வேணா ஏதாவது ஹீட் ஆகுதுன்னு சொல்லி பண்ணலாம். அப்போ இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா சர்வர் மிஷின்ஸ் எல்லாம் எப்பொழுதுமே ஆன்ல தான் இருக்குது. இப்போ டெலிகாம் இருக்குது மிஷின்ஸ் எல்லாம் எல்லாமே அதெல்லாம் ஆஃப் ஆகுறதே கிடையாது. அந்த மாதிரி இங்கெல்லாம் உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் வர்றதுக்கு சான்சஸே இல்லை. ஹீட்டுக்கெல்லாம் இல்லை, இருக்காது. ஏதாவது கேபிள்ஸ் ஏதாவது ப்ராப்ளம் வேணா இருந்திருக்கலாம். இங்க இப்போ கேமரா ஏற்கனவே 173 கேமராக்கள் இங்க இருக்குது. அதுல அந்த சர்வர் ரூம்ல மட்டுமே இந்த மாதிரியான ப்ராப்ளம் நடந்திருக்கு. இப்போ இது போன்ற நீங்க சொல்றது பிரகாரம் பார்த்தாக்கா அதீத வெப்பமாகறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னீங்க. இருப்பினும் ஏதோ ஒரு தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டிருக்கு இல்லைங்களா? அது எதிர்காலத்தில் இது மாதிரி நடக்காம இருக்கணும்னாக்கா கம்ப்யூட்டர் லைன்ல இருக்க உங்களுக்கு அதை எப்படி சரி பண்ணணும், அல்லது கூடுதல் ஆட்கள் எவ்வளவு தேவைப்படுவாங்க, இந்த மாதிரி ஒரு கணக்கு வச்சிருப்பீங்களா? அதை பத்தி சொல்லுங்க சார். இந்த மாதிரி மெஷின்ஸ் எல்லாம் நிறைய இருக்கும்போது, ஏன்னா இது ஸ்ட்ராங் ரூம்னு சொல்றதே அதனாலதான். ஸ்ட்ராங் ரூம் எல்லாமே பக்காவா இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி சொல்றோம். இப்போ கேபிள்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஃபைபர் ஆப்டிக் போட்டிருக்காங்களா, வேற எந்த மாதிரி கேபிள்ஸ் போட்டிருக்காங்க அப்படின்றத பார்த்து லைன்ஸ் எல்லாம் எப்படி போகுது அப்படின்றது நிறைய பேர் இருக்காங்க டெக்னீசியன்ஸ். அவங்க இன்னும் இப்போ இங்க கம்மியா தான் இருக்காங்க டெக்னீசியன்ஸ். அது கூட உங்க ப்ராப்ளமா இருக்கலாம். எந்தெந்த கேபிள்ஸ் எப்படி, நான் தான் சொன்னேன் இல்லைங்க முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த கிரிம்பிங் ப்ராப்ளம் எல்லாம் ஏதாவது சின்ன கால் தட்டுப்பட்டா கூட ஏதாவது ப்ராப்ளம் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. அப்போ இதெல்லாம் நம்ம வாட்ச் பண்ணிட்டே இருக்கணும் இங்க. ஏன்னா கேமராஸ் இருக்குது, இருந்தாலுமே நம்ம டெக்னீசியன்ஸ் அதை பார்த்துட்டே இருக்கணும். கேபிள்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கா, டிஸ்பிளே கேபிள்ஸ் கரெக்டா இருக்கா, லேண்ட் கேபிள் கரெக்டா இருக்கா, எல்லாம் ரன் ஆயிட்டு இருக்கா, மானிட்டர் கேபிள் ஏதாவது வயர்ஸ் ஏதாவது லூஸ் ஆயிட்டு இருக்கா, இந்த மாதிரி நம்ம செக் பண்ணிட்டே இருக்கணும். அப்போ இந்த ப்ராப்ளம் வராது. ஆனா இதெல்லாம் ரெக்டிஃபை பண்றதுக்கு ஒரு 5 or 10 minutes, இங்க ஒரு 20 நிமிஷம் கட்டாயிருக்கும் போது கொஞ்சம் யோசிக்க வேண்டியதா இருக்கு.
டெக்னிக். பொதுவாக வந்து ஒரு லேட்டஸ்ட் கம்ப்யூட்டர் இருக்கும், பழைய கம்ப்யூட்டர், பழைய கேமரா, பழசு, இந்த மாதிரியான இதெல்லாம் பயன்படுத்தும் போது இந்த மாதிரி நடந்திருக்க வாய்ப்பு இருக்கா? அல்லது டெக்னாலஜிக்கலாக இதை வந்து சரி பண்ணுறதுக்கு இப்போ தேர்தல் ஆணையமும் சரி, இப்போ மாவட்ட நிர்வாகம் சரி, இவங்களும் என்ன மாதிரி நடவடிக்கை எடுத்தோம்னாக்கா நமக்கு வந்து இதை இந்த மாதிரி எதிர்காலத்தில் இந்த மாதிரி நடக்காமல் இருக்க வாய்ப்பு இருக்கு? கண்டிப்பா. ஏன்னா பழைய சிஸ்டம்ஸ் எல்லாம் இருந்துச்சிங்கன்னா உங்களுக்கு ஹீட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஆனாலுமே வந்து இங்க இந்த எலெக்ஷன் கமிஷன் வந்து இங்க சிஸ்டம்ஸ் எல்லாம் பார்த்தா நல்ல குவாலிட்டியா இருக்க மாதிரி தான் இருக்குது இந்த மாதிரி. அப்போ நம்ம வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் வாட்ச் பண்ணிட்டே இருக்கணும். இந்த மாதிரி கேபிள்ஸ் இதெல்லாம் நம்ம செக் பண்ணிட்டே இருக்கணும். ஏன்னா கூலிங்க்கு இங்க வந்து ஹீட் ஆகிறதுக்கு சான்சஸ் மாவட்ட நிர்வாகம் இப்படி சொன்னாலுமே அந்த ப்ராப்ளம் வர்றதுக்கு சான்சஸ் ரொம்ப கம்மி அந்த மாதிரி. ஏன்னா உங்களுக்கு ஹார்ட் டிஸ்க் எல்லாமே வந்து இப்போலாம் வந்து பழைய ஹார்ட் டிஸ்க் எல்லாம் உங்களுக்கு வந்து ஹீட் ஆகி ஏதாவது ஹேங் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. இப்போலாம் வந்து அந்த மாதிரி ப்ராப்ளம் வர்றதுக்கு ரொம்ப கம்மி. இதெல்லாம் வந்து எலெக்ஷன் கமிஷன் கொஞ்சம் வாட்ச் பண்ணணும். நட்சத்திர தொகுதியாக இருக்கக்கூடும் நீலகிரி தொகுதியில் இது போன்ற தொழில்நுட்ப கோளாறுகள் என்பது மிகவும் கேள்விக்குறியான விஷயமாக உள்ளது. உடனடியாக தேர்தல் அதிகாரிகள் இதில் தலையிட்டு இனி வரும் காலத்தில் இது போன்ற பிரச்சனை ஏறக்குறைய 1 மாத காலம் இனி இருக்கிறது. இந்த காலகட்டத்தில் இது போன்ற பிரச்சனைகள் இனி வராமல் பார்க்க வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது. நிச்சயமாக இது போன்ற சம்பவம் இனி வரும் கூடிய காலங்களில் நடைபெறக்கூடாது. உங்களுடைய விவரங்களுக்கும் கலந்துரையாடலுக்கும் நன்றி ஜான்சன். அன்புள்ள கிரியஸ், இது நம்ம ஃபேமிலி.